ஹாய், இன்றைக்கி நான் உங்களுக்கு ட்ராகன் ப்ரான் பண்ணி காட்ட போகிறேன். இந்த பேண்டமிக்கில் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போகிறது சேஃப் இல்லை. எல்லாருக்குமே ஃபுட் கிரேவிங் இருக்கும், ஸ்பைஸியாக சாப்பிட்ணும், டெலிஷியஸாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் வெரி சிம்பிள். நம்ம வீட்டிலையே பண்ணி நல்ல டெலிஷியஸாக சாப்பிட்லாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, tiger prawns 200 grams, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, அரைச்ச தக்காளி 2, CAPSICUM 1, பச்சை மிளகாய் 2, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 1/2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 3 டீஸ்பூன், சோயா சாஸ் 3 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, தேவையான அளவு உப்பு. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது மிக்சிங் பவுலில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க டைகர் ப்ரான்ஸை இதில் போடுறேன். ஒரு 7 நம்பர்ஸ் இருக்குது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நான் காஷ்மீரி மிர்ச்சி போடுறேன். அது ரொம்ப காரமாக இருக்காது, கலர் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் ஒரு 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1.5 டீஸ்பூன். சோயா சாஸ் வினிகர்லாம் தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 1.5 டீஸ்பூன் வினிகர். இது எல்லாத்தையும் போட்டு ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணணும். ப்ரான் நான் அந்த வாலோடு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா, இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ பேனை வச்சு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். 15 to 30 மினிட்ஸ் இதை மேரினேட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மேரினேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோடைய மசாலா இதில் நல்லா இறங்கும். இப்போ மேலேயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, உள்ளேயும் நல்லா குக் ஆகிருக்கும். ப்ரான்ஸ் 3 to 4 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ அதே ஆயில்லையே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெட்டி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை இதில் போடுறேன். ஒரு மீடியம் சைஸ், ஒன்றும் பெரிய வெங்காயமாக இருக்க வேண்டாம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைன்லி சாப்டு அதை போட்டு இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த டிராகன் ப்ரானுக்கு ஒரு சாஸ் பண்ணுறோம் இப்போ. வெங்காயம் இப்போ ப்ரௌனிஷாக நல்லா வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். கேப்சிகம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. கேப்சிகம் வந்து ரொம்ப வேக வேண்டாம். இப்போ இதில் வந்து 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். தக்காளி இப்போ பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன். ஒன் அண்ட் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். இது காரம் இருக்காது, கலர் தான் நல்லா இதுவாக இருக்கும், ரெட்டாக. மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் ஒரு 1 and 1/2 டீஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அதை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ உங்களுக்கு சாஸ் அதிகமாக வேணும்னாக்கா இதை டெவலப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கரைச்சி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு குக் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மசாலா எல்லாம் பிளெண்ட் ஆகி நல்லா அழகாக சாஸ் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரான்ஸை எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி விடணும். அந்த சாஸ் வந்து 2 சைடும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு ஜென்ட்லாக பரட்டி விடணும். இது வந்து நான் வாளோட போட்டிருக்கேன், அந்த இதெல்லாம் உடஞ்சி போகாமல் அழகாக பரட்டி விடுங்க. இட்ஸ் ரெடி. சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து சைனீஸ் டிஷ் தான், பட் நான் வந்து கொஞ்சம் ஹாட்டாக ஸ்பைசியாக இண்டியனைஸ்டாக பண்ணியிருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.